அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாழ்க்கையில் எப்போதுமே விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம வேலை பார்க்குறோம், சாப்பிட்றோம், குடும்பம் நடத்துகிறோம், நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு இருக்கிறான். அதனால் நம்ம வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது, குடும்பத்தை நடத்தும் போது, பிள்ளைகளை வளர்க்குற காரியமாக இதுவாக இருந்தாலும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக. திடீர்னு எந்த பலவீன வருதுன்னு சொல்ல முடியாது, திடீர்னு எந்த போராட்டம் வருதுன்னு சொல்ல முடியாது. எப்போதுமே நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவன் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அதனால தான் எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், சூழ்ச்சிகள், விளைவினங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்கியிருக்கிறேன். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்ன சேதப்படுத்தாது அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பேசும்போது உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வந்துடும். மாறாக கர்த்தர் எனக்கு அரணும் கோட்டையும் துருவமாக இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்துவிடும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய உடம்புல ஒரு சில பலவீன போராட்டங்களோ நெருக்கங்களோ இதனால் வரலாம். எதுக்கு நம்ம அதை சரி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நமக்கு வியாதிகள் வரக்கூடாது, கொஞ்சம் ஆயுசு நல்லா இருக்கணும், ஆயுசு கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கி ரொம்ப நாளாக வாழணும். ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இருக்காங்கன்னா 4 பொம்பளை பிள்ளை இருக்குது, 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சும் 2 பொம்பளை கட்டி கொடுக்கணும். அப்போ அந்த தாய் என்ன செய்யும், சீக்கிரம் போக போகிறேன் சீக்கிரம் போக போகிறேன் அப்படின்னு நான் சொல்லும். என்ன சொல்லும் அந்த தாய், 2 பிள்ளைகளை கட்டி கொடுக்குற வரைக்கும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யும், தான் ஜீவனை உயிரை என்ன செய்வாங்க, காப்பாற்றி கொள்வாங்க. என் பிள்ளைகளை நான் கட்டி கொடுத்துட்டேன்னா நிம்மதியாக நான் கண்ண மூடிடுவேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்வதை கேட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு நம்மளுக்கு தாய் தகப்பனுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆயுஸ் கட்டி, ஒரு மகனை படிக்க வைக்கிறீங்களா, ஒரு மகளை படிக்க வைக்கிறீங்களா, படிக்க வச்சுட்டு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், வேலை வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு திருமண காரியம் முடிக்கணும். இதெல்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த கடமையை செய்வதற்கு முன்னமே அந்த தாயோ ஒரு தகப்பனோ என்ன செய்யக்கூடாது, அற்ப ஆயுசில் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ அதுக்கு மெயினாக ஆயுசு தேவை. நீடித்த நாட்கள் செய்யணும். நிலைத்திருந்தால் தான் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய முடியும். அதோடு கூட இந்த பூமியில் நம்ம வாழ்வது எதுக்கு கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னா, அவர் நாமத்தை மையப்படுத்த துதிக்கிறத வச்சிருக்கிறார். அப்போ இந்த பூமியில் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு, இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு அப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக உண்மையும் உத்தமத்தோடு வாழும்போது தான் நம்ம பரலோக வாழ்க்கைக்கு நம்ம தகுதியாகிறோம். அந்த பூமியில் பார்ப்பார், இத்தனை வருஷம் நம்ம உயிரோடு வச்சுருந்தேனே, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படி ஒரு சாட்சியில் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கை வாழணும். அப்போ இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்யணும். அப்படின்னா நம்ம உயிரோடு இருப்பதுக்கு என்ன செய்யணும், சில பேர் என்ன செய்வாங்க, சில மெடிக்கலில் என்ன செய்வாங்க, இப்போ நிறைய பேர் ரன்னிங் போகிறாங்க, உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு, நிறைய பேர் எக்ஸசைஸ் செய்கிறாங்க. எதுக்குன்னா கொஞ்சம் ஆயுஸ் பெருகுவதுக்கு, வியாதி வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் அப்படி என்ன தான் இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட்லேயோ சில சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலையோ என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அப்போ அந்த எக்ஸசைஸ், அந்த உடற்பயிற்சியெலாம் என்ன செய்யுது, அது வீணு தான். அப்போ மெயினாக என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஆயுசு நாட்கள் பெறுவதற்கு என்ன செய்யணும். இந்த செய்தியின் தலைப்பு ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, ஆயுசு நாட்கள் நிலைத்திருப்பதற்கு. ரொம்ப நாளாக வாழணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்வீங்க, கேளுங்க. கேட்டு இதன்படி செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து நிலைத்திருப்பதற்கு அவருடைய கற்பனை கட்டைகளை என்ன செய்யணுமா, கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கை கொள்ள வேண்டும். இப்போ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ மருந்து இருக்குது, எவ்வளோ அலோபதி இருக்குது, எவ்வளோ ஹோமியோ, இது எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அது உடம்பு கொஞ்சம் நம்ம நல்லா வைக்கிறதுக்கு.
ஆனால் அது வந்து உறுதி நிச்சயம்னு சொல்ல முடியாது. ஆனால் உறுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் எதுன்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். இந்த தேவனுடைய வார்த்தை ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவதுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறதோ அதை நீங்கள் செஞ்சால் போதும். மற்றபடி எந்த உலகப்பரமான ட்ரீட்மெண்ட்டும் வந்து உங்களை ஆயுசு நாட்களை பெருக பண்ண வைக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு ஆயுசு நாட்களை என்ன செய்யும், கூட்ட முடியும். அப்போ இந்த ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு வேதம் நம்மளுக்கு என்ன செய்ய சொல்லுகிறது? உனக்கு ஆயுசு நாட்கள் ரொம்ப நாளாக வரணுமா, அப்போ நான் சொல்கிறத செய்ய அப்படிங்கிறார். வாசிங்க உபாகமம் 5:16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். நீ ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு இந்த வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி இந்த மாத்திரைகளை சாப்பிடு, இந்த லேயத்தை சாப்பிடு, நீ அங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் ஓடு, அத்தனை கிலோமீட்டர் உட்காரு, அத்தனை கிலோமீட்டர் நட, அப்படியெல்லாம் வேதம் சொல்லவில்லை. உனக்கு ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன செய்யணுமா, கனம் பண்ணணும். இதே தான் பைபிளில் போட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 6:2-3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உனக்கு உன் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் உண்டாகி இருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பூமியில் இந்த ஊரில் இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு ரொம்ப நாட்கள் நீடித்து வாழ்வதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்போ கற்பனையில் பெரிய கற்பனை என்ன தெரியுமா? முதலாம் கற்பனை. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனை. என்ன 2 கற்பனை? முதல் கற்பனை என்ன கற்பனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் தகப்பனே கண்பு, இந்த உலகத்தில் இருப்பன எல்லார காட்டிலும் என்னாச்சுன்னு அன்பு செய். 2வது கட்டளை. அப்போ முதல் கட்டளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் தாயையும் உன் தகப்பனை என்ன செய்யணுமா? இந்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவதனால நமக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்கள்? சொல்லுங்கள். ஆயுசு நாட்கள் எல்லாம் சொல்லுங்கள். நான் என் வீட்டில் இருக்கிற வயசான அம்மா அப்பாவை நான் கனப்படுத்தி நேரம் சாப்பாடு கொடுத்து, அவங்க செலவுக்கு கையில் காசை கொடுத்து, அவங்கள பராமரித்து, அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி, அவங்க தேவைகளை சந்தித்து, காலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்து, இந்தம்மா டீயை சாப்பிடுமா, அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுங்கள் ஒரு 4 இட்லியை வாங்கி இந்தம்மா சாப்பிடுமான்னு சொல்லி சாப்பிட வச்சு, காலை அமுக்கவாமா கையை அமுக்கவாமா கேட்டுப்பட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ஆட்டுக்கால் ஒரு சூப்பை வச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் எலும்பு குழம்பு வச்சுருக்கம்மா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சாப்பாடு வச்சு, இப்படிலாம் செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவை நான் சொல்ல மாட்டீங்களே, பேச மாட்டீங்களே. காலையில் அந்த பழகஞ்சியை போட்டு அந்த ஊரை சிந்தம்மா நான் வர்றேன், இப்படிலாம் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு அரை வயசு குறைஞ்சிடும். என்ன குறைஞ்சிடும்? அழகாக ஒரு வழிமுறை சொல்லி கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை என்ன செய், கவனி. அம்மா அப்பா கவனிச்சுட்டா, இன்றைக்கி ஆம்பளையை கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு நாண்டு புண்டாட்டி பின்னாடி போயிடுறாங்க. அம்மா ஒரு ஓரத்தில் மூலையில் கிடக்கும். பொண்டாட்டி சொல்கிறதே வேத வாக்கு அப்படின்ட்டு அப்படி இருக்குது ஆம்பளைய. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. வந்து தாய் தகப்பன் என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கூடும். இல்லைன்னா நீ என்ன தான் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பாதாம் பால் குடித்து நல்ல உடம்பு வச்சாலும் சரி பொக்குன்னு போயிடுவேன். முதல் கற்பனை வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை என்ன செய்ய, கவனி. வேதம் சொல்லிக்கிறது உன் தாய் தகப்பனை எபேசியர் 6:2-3 திருப்பி வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு. இதில் என்ன தெரியுமா, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகுமே என்ன செய்யுது, தீமையும் உங்கள் குடும்பத்துக்கு வராதுங்க. என்னது? தீமையே வராது. அப்போ தீமை வராமல் உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகி இருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், இந்த பூமியில் உன்னுடைய வாழ்நாள் நிலைச்சிருப்பதற்கு நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய். முதல் கட்டளை புதிய ஏற்பாட்டில் கொடுக்கிற கட்டளை. இதெல்லாம் பெரிய ஒரு கீழ்ப்படின்னு. நீங்கள் கற்பனையில் 2 கற்பனை, புதிய ஏற்பாடில் 2 கற்பனை. அது முதல் கற்பனை என்ன கற்பனைன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை இருந்துச்சு. ஆனால் இயேசு சிலுவையில் ரத்தம் செஞ்சு கையெழுத்தை கொளுத்தி போட்டுட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை. அதில் முதல் கட்டளை உன் தாயையும் உன் தகப்பனை என்ன செய்ய, கனம் பண்ணு. ஆமீன் சொல்லுங்கள்.
நான் வந்து எனக்கு இந்த மாதிரி சத்தியங்களை அறியாத காலத்தில் தெரியாத காலத்தில் நான் வந்து ஏதோ அப்பா அம்மா கூட இருந்தேன். ஆனால் இப்போ இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா இல்லை. இப்போ எங்கள் அப்பா அம்மா கவனிக்க நினைக்கிறேன், ஆனால் அங்கே இல்லை. அல்லேலூயா. யாராருக்கு அப்பா அம்மா இருக்கா? கை தூக்கு. அப்பா அம்மா இருக்கிற ஆள், அப்பா அம்மா இருக்கிற ஆள் கையை தூக்கு. ஓகே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? கவனிக்கணும், கனப்படுத்தணும். அப்படி கனப்படுத்த உனக்கு வயசு அப்படி ஏறிக்கிட்டே போகும். ஆமேன். இதுதான் ஒரு ரகசியம். இதுதான் ஒரு ரகசியம். நீ காசு பணத்தை செலவு பண்ணி மெடிக்கலுக்கு செலவு பண்ணி கண்ட லேயத்தையும் சாப்பிட்றதுக்கு முந்திரி பருப்புலாம் விலை கூட, பாதாம் பருப்பு விலை கூட, அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா பூசி ஆகி நல்லா ஆயுஷ் நாட்களில் பெருக்குவதுக்கு என்ன தான் பண்ணாலும் சரி உடா பொக்குன்னு போயிடுவோம். ஆனால் தாய் தப்பனை செய்ய வேண்டிய கடமைக்கு நீ கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆயுஷ் என்ன செய்யும்? இதுதான் முதலாம் கற்பனைங்கிறார். ஆமே சொல்லுங்கள். அநேக பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. வசனத்தை படுறா கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி ஒரு தாய் செய்ய வேண்டிய வேலையை நிறைய செஞ்சு முடிச்சிருது. கட்டி கொடுத்து பிள்ளைகளை பேரம்பேத்தி எடுத்து பேரம்பேத்தியக்கெல்லாம் வளர்க்குதுங்க. இன்றைக்கி வந்து மகன் என்ன பண்ணுது? எங்கள் அம்மாட்ட பிள்ளையை கொடுத்து நான் அங்கிட்டு போகிறேன் இங்கே போகிறேன்னு அவன் பிள்ளை அம்மா பார்க்குது. படிக்க வச்சு பெற்று படிக்க வச்சு அவனுக்கு ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் முடிச்சு அப்புறம் பிள்ளையை பற்றி பிரசவம் பார்த்து ஆஸ்பத்திரியில் நைட்டும் தூங்காமல் கொள்ளாமல் தலையை தடவி கொடுத்து அம்மா வலிக்குதாம்மா அப்படின்லாம் கெஞ்சி கதறி கூத்தாடி உங்ககிட்ட ஓடி அங்கிட்டு ஓடி காசை பிரட்டி ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட 50,000 60,000 செலவு பண்ணி அந்த பிள்ளையை குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு அந்த அம்மா படுற பாடு இருக்கே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. ஆம்பளை போயிடுவேன் எனக்கு நாடு கம்முண்டு பார்த்துட்டியா எவ்வளோ காசு ஒன்று நான் பார்த்து தர்றேன் அப்படின்னு போயிடுவான். ஆனால் இந்த பெத்த தாய் தான் கூட இருந்து அந்த பிள்ளையை பெக்கிற வரைக்கும் அதை ஆயை அள்ளி எல்லாத்தையும் அள்ளி அந்த துணிகளை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட 10-25 துணியை அப்படியே வேசியை கிழிச்சு 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 இவ்வளோ துணியை அடுக்கி வச்சுருப்பாங்க சில தாய்மார்கள் வீட்டில், குழந்தை பிறந்த வீட்டில். அது போய் இந்த பிள்ளை நல்லா பெற்றுட்டு பாலை கொடுத்துட்டு உட்காந்துட்டு அம்மா டீ கொடுமா அப்படின்னு உட்காந்துருக்கேன். இரு நான் அலசிட்டு வரேன்னு சொல்லி இங்கே பீ துணி அலசிட்டு இருக்கேன் அம்மா. இவ்வளோ வேலை பார்த்து பிள்ளையை வளர்த்து ஆளாக்குதுங்க. கடைசியில் ஒரு லெவலுக்கு வந்த பிற்பாடு அம்மா என் வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அம்மாவுக்கு டாட்டா காட்டிட்டு போயிடும். அதான் இப்போ உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் நீங்கள் வந்து தாயும் தகப்பனையும் கணமனா தாயை வந்து கூட வச்சுருக்கிற ஆளுக்கு ஆசீர்வாதம், தகப்பனை கூட வச்சுருக்க ஆளுக்கு ஆசீர்வாதம். தாயும் தகப்பனை ஒரு ஓரத்தில் மூலையில் போட்டுட்டு எனக்கு நாடு நீ ஜாலியாக இருக்காத இருந்தால் உனக்கு சாப கெடுதேன், உனக்கு ஆயுஷுக்கு குறைவாக போயிடும். ஆமாம், வேத வச்சனம் சொல்லுது, நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. தாய் தகப்பனை கணம் பண்ணுங்க, தாய் தகப்பனை கணம் பண்ணுங்க. உங்களுக்கு 10 மாதம் சுமந்து இப்போ இவ்வளோ தூரம் ஆளாக்கி இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் அம்மா அப்பா கூட முதிர் இடத்துல சேர்த்து விட்டுவிட்டு எனக்கான நீ பொண்டாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா அந்த வாழ்க்கை கசந்த வாழ்க்கையாக தான் இருக்குது, இனிப்பான வாழ்க்கையாக இருக்காது. அதனால் ஆயுசு நாட்கள் பெருகும்படி தாய் தகப்பன் என்ன செய்யுங்க? கணம் பண்ணுங்க. இதுதான் கற்பனை. ஆமேன். இதை விட வேறு கற்பனை வேறு எதுவுமே என்ன செய்யாது கிடையாது. உபாகமம் 5:33 நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அவர் சொன்ன வழி இங்கே இருங்க. எதை செய், எதை செய்யாத, எங்கே போ, எங்கே போகாத, எது பேசு, எது பேசாத என்று எல்லா காரியங்களையும் பைபிளில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதில் நீ சரியாக இருந்தேன்னா கண்டிப்பான முறையில் உனக்கு ஆயுசு பெருகும் அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்யுமா? ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்புறம் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இங்கே இருங்க, ட்ரீட்மெண்ட் இல்லாமல் மருந்து இல்லாமல் ஆயுஷ் நாட்கள் என்ன செய்யும்? பெருக பண்ணும். ஆமாம் சொல்லுங்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு பயந்து நட அப்படிங்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உனக்கு ஆயுசு நாட்கள் கூடும் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடந்தால். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அப்படிங்க கேட்கலாம். பைபிளில் போட்டிருக்க நீதிமொழிகளை தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ இந்த பூமியில் இந்த உலகத்தில் என்னென்ன தீமையான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை தீமையான காரியங்களையும் நீ வெறுத்து விட்டால், அத்தனை தீமையான காரியங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டால் கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகுது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, யாருக்கு ஆயுசு நாட்கள் கூட வேணும்? ஆயுசு நாட்கள் கூட வேணும். ஆயுஷ்கள் கூட வேணும். நீ சுகபமாக வாழ்றதுக்குல நீ 2 பிள்ளை பெற்று வச்சிருக்கல, அந்த பிள்ளையை நல்லபடியாக வாழ வைக்கணும்ல, அதுக்கு தான் ஆயுசு நாட்கள், வேறு வழி இல்லை. அல்லேலூயா.
எனக்கான பிள்ளையை போட்டு போயிட்டேன்னா அந்த பிள்ளை எப்படி வளரும், பிள்ளை எப்படி படிக்கும், பிள்ளை எப்படி கரையேற்றுவா, நீ பார்க்குற மாதிரி உலகத்தை எவனும் பார்க்க மாட்டேன் அவன் பிள்ளைய. புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளை செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு உனக்கு ஆயுசு இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். ஆயுசு இல்லைன்னா ஒன்றும் சரிப்பட்டு வர முடியாது. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிற தாய்மார்கள், ஆலிவ பிள்ளைகள் வச்சுருக்கிற தாய்மார்கள், நீங்கள் நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ஆயுசு வேணும். அப்போ அந்த ஆயுசு வேணும் என்பதற்காக ஃபஸ்ட்டு உன் பிள்ளை நல்ல இடத்துல இருப்பதுக்கு உன் கூட இருக்கிற அந்த தாயை அந்த தகப்பனை கனம் பண்ணால் உனக்கு ஆயுசு ஆட்டோமேட்டிக்காக கெட்டி. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரசங்கி 8:12-13. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பார்த்தீங்களா? தேவனுக்கு ஒரு பயம் இல்லாமல், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க வாழ்க்கையில் நீ ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய மாட்ட, நீ வாழ மாட்ட. ஆனால் கர்த்தருக்கு பயந்து யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நீடித்த நாட்கள் என்ன செய்வார், கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எதனால நம்மளுக்கு போராட்டம் வருது, எதனால தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நல்லா நீங்கள் வேதத்தில் பைபிளில் எல்லா காரியம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 22:6 ஒரு ஆள் வாசிங்க. வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூட உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோட தாயையும் பிடிக்கலாகாது. இப்ப கவனிங்க. இப்ப நீங்க எத்தனையோ இடத்துக்கு போறீங்க, எத்தனையோ இடத்துக்கு வர்றீங்க. போற இடத்துல வர இடத்துல ஒரு குருவி முட்டை போட்டு அடைகாத்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அல்லது நீங்கள் போகிற இடத்துல வர இடத்துல அல்லது உங்கள் வீட்டுக்கிட்டே பக்கத்துலேயே, உங்கள் வீட்டு பக்கத்தில் வாசப்படியிலேயோ ஒரு மெயின் கேட்டுக்கிட்டேயோ ஒரு நாய் ஒரு சென நாய் டக்குன்னு படுத்து என்ன செஞ்சிருச்சு, குட்டி போட்டுருச்சு. அல்லது ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு, அல்லது ஒரு மாடு குட்டி போட்டுருச்சு. அப்போ இந்த நேரத்தில் ஒரு நாய் குட்டி போட்டால் ஒரு 4-5 குட்டி போடும், ஒரு ஆடு குட்டி போட்டால் 2-3 குட்டி போடும். அப்போ இந்த அடகாத்துக்கிட்டு இருக்கிற வேலையில் அந்த குட்டி போட்டிருக்கிற அந்த ஒரு குட்டி போட்டு 2 நாளாக ஆகுது, ஒரு 2-3 நாளாக ஆகுது. ஒரு நாயை குட்டி போட்டாலும் ஒரு ஆடு குட்டி போட்டால் 2-3 நாள் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு நீ இடையூறு பண்ணி கொண்டு இருந்தால், அதை நீ கல்லை கொண்டு எரிஞ்சு அதை பற்றி விடுறதுக்கும், என் இடத்துல குட்டி போட்டிருக்கிறேன், என் வீட்டு முன்னாடி குட்டி போட்டிருக்கிறேன், நான் எவ்வளோ சுத்தபத்தமாக வீடை வச்சுருக்கிறேன், என் முன்னாடி குட்டி போட்டிருக்கேன், இந்த நாயை கல்லை கொண்டு அடிடா அப்படின்னு சொல்லிட்டு நீ நாய் குட்டியாக இருக்கும்போது நீ கல்லை கொண்டு அடித்தேன்னா அது உனக்கு ஆயுசு நாட்களை குறைய பண்ணும். அது உனக்கு என்ன செய்யும், ஆயுசு நாட்களை குறைய பண்ணும். அதனால் ஒரு கோழி அடகாத்துக்கிட்டு இருக்கும்போதோ அல்லது ஒரு கள்ளப்புறாந்தோ ஏதோ ஒரு பறவை முட்டையை போட்டு அடகாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அடகாத்துக்கிட்டு இருக்கும்போது அதை என்ன செய்யக்கூடாது, நீ பிரிக்கக்கூடாது, அதை கலைக்கக்கூடாது. அதை கலைக்கும் போது அது நமக்கு ஒரு சாபமாக ஆயிரும், நமக்கு ஒரு ஆயுசு என்ன செஞ்சிடும், கம்மியாயிரும். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ அந்த பக்கம் ஜேசிபி வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணும்போது ஒரு முள்ளுக்குள்ளே ஒரு பன்னி குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டால் கிட்டத்தட்ட 12 குட்டி போட்டிருக்கு. அப்போ ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அது குட்டி போட்டிருக்கு, ஒரு 2 நாளில் அந்த குட்டி போட்டோன்னா அது 2 நாளில் தூக்கிட்டு போயிடும் எங்கிட்டாச்சும். இப்போ ஜேசிபி வச்சு என்ன செய்யாதீங்க, அதை நீங்கள் தள்ளாதீங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு. உடனே அவங்க சரி அப்படின்னு விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. நேற்று குட்டி போட்டிருக்கு, இன்றைக்கி ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணுறாங்க அந்த இடத்த. அது குட்டி போட்டிருக்க இடமே தெரியாது, புதருக்குள்ளே போய் குட்டி போட்டிருக்கு. அது எந்த ஜீவ ராசிகளை இருந்தாலும் சரி, அதே மாதிரி 2-3 நாள் குட்டி போட்டு கொஞ்சம் அந்த குட்டிகள் கொஞ்சம் அப்படி எழும்பும் போது டக்குன்னு தூக்கிட்டு போயிடுச்சு வேறு இட பக்கம். அப்போ நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகிற இந்த மாதிரி ஒரு காரியங்களை அடகாத்துக்கிட்டு இருக்கும்போது முட்டை வச்சுருக்கு, கோழி அடகாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ முட்டையும் கோழியும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிரிக்காதீங்க, எடுக்கக்கூடாது, பார்த்துக்கணும். அதனால் இது கூட நமக்கு ஆயுசு நாட்கள் என்ன செய்யும், குறைய பண்ணும். அதனால் இந்த காரியத்து மூலம் நம்மளுக்கு பிரச்சனை வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அது எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கோழியாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம். ஒரு பிரசவ வேலையில் இருக்கும்போது அதை நீ கொஞ்சம் பாதுகாக்கணும். ஒரு ஆடு பிரசவ அதில் இருக்குன்னா அந்த ஆடை அடிக்கக்கூடாது, அந்த ஆடை என்ன செய்யக்கூடாது, அதை பக்கத்துலேருந்து என்ன செய்யணும், பராமரிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், உனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், ஆயுசு கூடும். நீ அதை பிரித்து விட்டுக்கிட்டு அதை களைச்சி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஆயுசு நாட்கள் ரொம்ப என்ன செய்யும், குறையும். கவனம் பாருங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. நாயை
போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய். இங்க இருங்க, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து குட்டி போட்டு குட்டி வளர்ந்துருச்சு. அப்போ குட்டி வளர்ந்தோன்னே அந்த தாய் என்ன செய்யும், பார்க்கும். சரி, இப்போ அந்த குட்டி வந்து ஒரு நடக்கிற லெவலில் வந்துருச்சு. அப்போ அது அந்த தாய்க்கு ஒரு திருப்தி ஆகிடும். அந்த நேரத்தில் நீ குஞ்சுகள் எடுத்து குட்டிகள் எடுத்து தனியாக வச்சு என்ன செய்யலாம், பராமரிக்கலாம். தனித்தனியாக என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ நன்றாக இருப்பான்னு சொல்லுது பைபிள். எப்படி சொல்லுது? நீ நல்லா இருப்ப. பாருங்கள், ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும்போது நல்லா இருப்பேன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பிராணிகளுக்கு அந்த குட்டிகளை வந்து அதனால தான் சொல்ல வரேன் நான். ஒரு கர்ப்பமாக இருக்கிறவங்க ஒரு வாரத்தில் குழந்தை பக்க போகிறாங்க, 10 நாளில் குழந்தை பக்க போகிறாங்கன்னா அவங்கள வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லணும். சரிங்களா? ஐயோ மாசமாக இருக்கா, இங்கே வந்து குழந்தை பிறந்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த மாசமாக இருக்கிறவங்கள என்ன செய்யணும், வையவும் கூடாது, திட்டவும் கூடாது, அவங்கள சபிக்கவும் கூடாது. என்ன அவங்கள வந்து ஒன்றுமே சொல்லக்கூடாது, கம்முன்னு இருந்துடணும். ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு இதான் சொல்லி அவங்க இந்த மாசமாக இருக்கிறவங்க வந்து வேதனை, ஒரு ஆளை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும். நல்லா கவனிங்க. இன்றைக்கி வந்து ஒரு 9 மாதம் ஆச்சு, இன்னும் 1 வாரம் 10 நாளாக குழந்தைய பார்க்க போகிறாங்க, உங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துல அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு, அவங்கள போயிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, நீ நல்லா இருக்க மாட்டா, உருப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்க வீட்டில் போய் தேவையெல்லாம் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. நம்ம ஒதுங்கி போயிடணும். அந்த வீட்டில் மாசமாக ஒரு ஆள் இருக்குது, அந்த மாசமாக இருக்கிற ஆள் வந்து கண்ணீர் வடிச்சிட்டாலே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். நம்ம வீட்டுக்கு நமக்கு எதிராளியாக கூட இருக்கட்டுங்க, நமக்கு வந்து துரோகம் பண்ண ஆளை கூட இருக்கட்டும், அந்த துரோகம் பண்ண வீட்டில் வந்து ஒரு ஆள் மாசமாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க என்ன தான் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாலும் அமைதி ஆயிருங்க. ஏன்னா நம்மளுக்கு சந்ததி இருக்குது, நம்மளுக்கு பிள்ளை இருக்குது, நம்மளுடைய பிள்ளைகள் குழந்தையை பெற்றெடுக்கணும், பல காரியம் இருக்குது. அவள் வைத்தறிச்சப்பட்டு, அந்த அம்மா வைத்தறிச்சப்பட்டு, அது நம்ம குறித்து கண்ணீர் வடிச்சு அது நமக்கு சாபமாக வந்து வீட்டுக்கு வந்து அமைஞ்சிரும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனிக்கணும். கவனிச்சு எனக்கான கம்முன்னு இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம இயேசுவின் பிள்ளை அப்படின்னு தைரியத்தில் வந்து நம்ம தேவையில்ல காரணத்தை நம்ம ரட்சிக்கப்பட்டாலுமே இது செஞ்சாலும் நம்மளுக்கு வரும் பிரச்சனை. இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நாய் குட்டி போட்டதை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாய் குட்டி போடுச்சுன்னா சந்தோஷம் சொல்லிட்டுருங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கள்ளப்புறம் ஒரு காக்கா குட்டி போட்டால் நல்லதுங்க, நீங்கள் தப்பு கிடையாது. அதை அடித்து பத்தாதீங்க. அது ஒரு ஜீவ ராசி, கடவுள் படைத்த படைப்பு. அவங்கள காட்டில் நம்மளுக்கு 6 அறிவை கொடுத்துருக்கிறார். அதனால் இதெல்லாம் கவனம் என்ன செய்யணும். அதுக்கு உயிர் இருக்குது, அதுவும் ஜீவன் இருக்குது, அதுவும் அழுகும், அது நம்மளை பார்க்கும். இப்போ மாடு இருக்குது, மாடு என்ன செய்ய, நீங்கள் வந்தோன்னே என்ன செய்யுது, மான் கத்துது. நாய் இருக்குது, நாய் வீட்டில் வளர்க்குறீங்க, தூரத்துலேருந்து வர்றீங்க, வந்தோடனே நாய் என்ன செய்யும், வாலாட்டிக்கிட்டு உங்கள் மேலே என்ன செய்யும், தவுமா தவாதா? தவும். அது ஏன்? அந்த பாசத்தில், மனுஷன் காட்டாத பாசத்தை நாய் காட்டுறது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதுகள் நம்ம செய்ய வேண்டிய கடமையில் கரெக்டாக என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்கள். 8 வாசிங்க. 8. நீ புது வீட்டை கட்டினால் இங்கே இருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சாபம் வருது, இரத்தப்பழி வருது. எப்படி இரத்தப்பழி வரும் தெரியுமா? இப்போ நீங்கள் வீடு வச்சுருக்கிறீங்க, ஒரு ஹால் இருக்குது, ஒரு அடுப்படி இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிலேஷனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஹாலில் உட்கார வச்சு டீயை கொடுத்து காப்பியை கொடுத்து பேசிட்டு ஹாலை விட்டு அனுப்பிடணும். அவங்கள பெட்ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் கதை அளந்தீங்கன்னா அது உங்களுக்கு இரத்தப்பழி ஆகும். அல்லேலூயா. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்கலாம். அந்த பெட்ரூமில் சில ரகசியங்கள் இருக்கிறது, புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பெட்ரூமுக்குள்ளே வந்து அதுக்கு தான் என்ன செய்யுது, ஊடால ஒரு செவரை எப்படி போட்டிருக்கு அதில் பைபிளில் ஒரு பெட்ரூமுக்கு என்ன செய்யணுமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ரகசியம் இருக்குது. இதில் சில பிரச்சனைகளுக்கு ஆளாயிரும். இதில் என்ன சொல்லப்படும், இரத்தப்பழி வருமா? என்ன வருமா? இரத்தப்பழி. உன் பெட்ரூமில் வந்து நீ வேற ஒருத்தனை வந்து உட்கார வைக்காத, அது உனக்கு சாபம். உன் குடும்பத்தால் வந்து உன் பெட்ரூமில் உட்காரலாம், ஆனால் வெளியே இருக்கிற ஆள் அந்நிய நுகத்தை வந்து உன் பெட்ரூமுக்குள்ளே உட்கார வச்சு நீ அந்த பெட்ரூமில் உட்கார வச்சு கதை பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த பெட்ரூம்பு அவன் மூலமாக உனக்கு ஒரு இரத்தப்பழியை கொண்டு வரும், ஒரு சாபத்தை கொண்டு வரும். இதிலெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து ஆயுசும் குறையும், ஜாக்கிரதை. அல்லேலூயா. அதனால தான் வீட்டில் என்ன செய்யணும், பெட்ரூம் என்ன செய்யணும், பூட்டி விட்டுன்னு அவங்க வீடு நல்லா இருக்கே அவர் சுற்றி பார்ப்பாங்க. சில சகோதரி மாதிரிலாம் என்ன செய்வாங்க இருப்பாங்க, வீடு ஹால் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஹாலோடு உட்கார மாட்டாங்க, எந்திரிப்பாங்க. அப்புறம் இதுதான் அடுப்படியா அப்படின்னு நகருவாங்க, அப்புறம் இதுதான் பெட்ரூம்பா அப்படின்னு வருவாங்க.
வீடை சுற்றி பாருங்கன்னு சொன்னோமா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்களாவே எந்திரிச்சு நல்லா இருக்கே அப்படின்னு நாங்கள்ட்ட அப்படியே ஒன்றா பார்க்குறது, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு. பெட்ரூமை பார்ப்பாங்க, நல்லா இருக்கே மெத்தை, நல்லா இருக்கே கட்டில், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தையில் உட்காந்து பார்க்கவா நல்லா இருக்கே அப்படின்னு உட்காந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து உட்காந்தாங்க உனக்கு சாபம் ஆகி போகிறேன். ஜாக்கிரதை, உட்கார விட்டுறாதே. உன் பெட்ரூமில் உன் மெத்தையில் எந்த அண்ணியனை வந்து என்ன செய்யாத, உட்கார வச்சுன்னா உனக்கு பிரச்சனை. ஒரு பெரிய ஒரு தீட்டை வச்சுட்டு போயிடும் போராள், உனக்கு பிரச்சனை. கால் வலி வந்துடும், முட்டு வலி வந்துடும், இடுப்பு வலி வந்துடும். அன்றைக்கி நைட்டு பெட்டில் படுத்துன்னு வச்சுக்குவேன், காலில் எந்திரிக்க முடியாது, உடம்பு வலி அப்படி வலிக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்பிரிட் வந்து உட்காந்துரும். அந்த வந்து சுற்றி பார்க்க வந்துச்சு பாரு ஒரு அம்மா, ஜாக்கிரதை. அதனால் முடிஞ்ச கூடிய மட்டும் பெட்ரூமுக்குள்ளே யாரையும் விட்டுறாதீங்க. உட்கார வச்சீங்கன்னா உனக்கு தீட்டு. அந்த வசனத்தை திருப்பி வாசிமாத. நீ புது வீட்டை கட்டினால், நீ ஒரு வீட்டை கட்டினால், ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனாலே, ஒருவன் உன் மெத்தையில் வந்து விழுகிற என்ன அர்த்தம்னா, ஒருவன் உன் மெத்தையில் வந்து விழுந்து படுக்கிறனால, விழுந்து உட்காரனால உன் மெத்தையில் படுத்தா, நீ இரத்த பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடி, நீ அந்த இரத்த பழியை உன் வீட்டில் மேல் சுமத்தி கொள்ளாதபடி அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அப்புறம் என்ன அர்த்தம்னா, உன் பெட்ரூம்பை எவனும் பார்க்காத அளவுக்கு ஒரு செவரை கட்டு பூட்டு, எவனையும் பார்க்க விட்டுறாத. கவனம். நிறைய இதில் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதனால் விலைக்கு சொல்ல முடியாது. உன் பெட்ரூமுக்குள்ளே எவனாச்சும் அண்ணியனை கொண்டு வந்து உட்கார வைக்காத, தப்பு. அன்னைக்கு நைட்டு நீ அந்த பெட்டில் படுத்தேன்னா உனக்கு உடம்பு முட்டு வலி, முடக்க வலி, ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டேன். அது தீட்டு, இரத்தப்பலின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். என்னடா புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றீங்களா? நான் ஒன்றும் சொல்ல கிடையாது, பைபிள் சொல்லுது. மெத்தையில் படுக்க வைக்காதன்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுது உங்களுக்கு? அதனால் கவனம். இதனால் நம்மளுக்கு என்ன செய்யுது? கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனசு நடவாதே. அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாக்கு கண்ணியை வரவைப்பன்னு சொல்லப்பட்டிருக்கு. பழக்க வழக்கத்தினால உனக்கு போராட்டம் வரும்னு வேதம் சொல்லுது. பழகிறதுல கவனமாக பழகு அப்படிங்கிறார். ஆமாம், சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் இதை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஐயோ அவன் வந்தானே முந்தானத்து, அவன் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு போட்டேனே, யோசிக்காதீங்க. ஒரு தண்ணியை எடுத்து ஜெபம் பண்ணி இயேசு ரத்தம் மாறுவ சொல்லி அந்த பெட்ரூமை சுற்றி தண்ணியை தெளிச்சிரு. இயேசு ரத்தமாக மாறுவதை சுத்திகரிச்சிரு. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரே ஆவியில் எல்லா மனிதரும் இருக்க மாட்டாங்க. ஒரே ஆவியில் குடிகார ஆவி இருக்குது, வஞ்சிக்கிற ஆவி இருக்குது, முரட்டட்ட ஆவி இருக்குது, கசந்த ஆவி இருக்குது. இவ்வளோ ஆவிகளோடு மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மனிதர் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நீ போனேன்னா அந்த தீட்டை விட்டுட்டு போயிருவான். உள்ள வீட்டுக்குள்ளே தீட்டை விட்டுட்டு போயிருவான். இரத்தப்பலின்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த இரத்தப்பலி. அதனால் வந்து அதுதான் அப்பா சொல்ல, விழித்திரு ஜாக்கிரதை, பேசுகிறதில் விழித்திருந்து பேசு, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் வீட்டில் பெட்ரூமே கிடையாது. சந்தோஷம், நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வரும் நாட்களில் வந்து பெட்ரூமோட வீடு இருந்தால் தான் நல்லது. பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கிறவங்க 2 ரூம்பு வச்சு வீடு கட்டுங்க, அதான் நல்லது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? அப்போ கவனமாக நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. திராட்சை தோட்டத்திலே பலவிதமான விதையை விதைக்காயாக, இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். பாருங்க, ஒரு செடி வைக்கிறதுல உனக்கு தீட்டு வந்துடுதுங்கிறார். செடி வைக்கிறதுல இப்போ இங்கே இருங்க, இப்போ வந்து வாய்க்காடை பார்த்துருக்கீங்களா? நம்ம கவனிங்கம்மா, நான் சொல்கிற கவனிங்க, அது நிறைய ரகசியம் அடங்கியிருக்கு. வாய்க்காடை பார்த்துருக்கீங்களா? வாய்க்காடு நெல் விதைக்கிற வாய்க்காடை பார்த்துருக்கீங்களா? அந்த நெல் கூட வேறு எதுவும் வளருமா? பீக்கங்காய் போடுவாங்க, நெல் அவரைக்காய் போடுவாங்களா? போட மாட்டாங்க. நெல் மட்டும்தான் என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது, 800 தென்னை மரம் இருக்குது, 1000 தென்னை மரம் இருக்குது. 1000 தென்னை மரத்து பக்கத்தில் அவரைக்காய் தோட்டத்தை போடு, இங்கிட்டு புடலங்காய் தோட்டத்தை போடு அவன் போடுவாங்களா? இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட் வேறு, அந்த டிபார்ட்மெண்ட் வேறு, இந்த ஜாதி வேறு, அந்த ஜாதி வேறு, இந்த அவரைக்காய் ஜாதி வேறு, தென்னை மரம் ஜாதி வேறு. புரியுதா உங்களுக்கு? இதனுடைய சத்து வேறு, அதனுடைய சத்து வேறு. அப்போ என்ன செய்யணும்? அப்படி வச்சேன்னா நடக்கிற காரியம் எப்படி போட்டிருக்கு? பாசி படிமா. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக, இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். யாரை தீட்டுப்படுத்துவாய்? திராட்சை தோட்டத்து பலனை என்ன செய்வாய்? தீட்டுப்படு. அப்போ அங்கே ஒரு தீட்டு. நீ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு செடியை வளர்த்தா கூட தீட்டு வருதுங்கிறார். அப்போ எது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கவனமாக நீங்கள் என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ளுங்க. கரும்பு தோட்டத்துக்குள்ளே கரும்பு மட்டும்தான் இருக்கும், கரும்போடு சேர்த்து வந்து புடலங்காயை போட மாட்டாங்க. எல்லாத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் வந்து ஒரு சாபம் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை கொடுப்பாருங்க. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.
அதனால் வீட்டில் வந்து ஒரு தோட்டம் போட்டாலும் சரி, இந்த பக்கம் ஒரு அவரைக்காயை போடுங்க, அந்த பக்கம் ஒரு புடலங்காயை போடுங்க. புடலங்காய் பக்கத்தில் ஒரு 2 அடியில் அவரைக்காயும் போட்டுறாதீங்க. தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு தனித்தனியாக போடுங்க. ஒரு பூச்செடி வச்சிங்கன்னா அந்த பூச்செடியை வைங்க, இல்லாட்டி அந்த பக்கம் ஒரு பூச்செடியை வைங்க. 2 ஒன்றா கோர்த்து என்ன செய்யாதீங்க, செய்யுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வேறு, இது சத்து வேறு, அது சத்து வேறு. அப்போ அப்படி போடும்போது அது கூட என்னது தீட்டு அப்படிங்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு தாவரத்திலேயே ஒரு விதையிலேயே ஒரு தீட்டு இருந்துச்சுன்னா அப்போ மனுஷ வாழ்க்கையில் தீட்டு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதெல்லாம் தான் கவனம். இப்போ நம்ம வந்து நான் எந்த பாவம் செய்யலை, எந்த தவறும் செய்யலை அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்படி பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இந்த மாதிரி வழியில் பிரச்சனை வருது. உங்கள் வீடு நல்லா இருக்கும், உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும், வீடு நிம்மதியாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு யாரோ வர்றாங்க. அவன் எதுலேயும் அடிபட்டு வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஏதோ அந்த கேஸ் இந்த கேஸில் வந்து அவன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கதை பேசிக்கிட்டு அவன் கதையை பூரா சொல்லுவான். இப்படி வந்துச்சு, இப்படி போச்சு, இப்படி நஷ்டமே போச்சு, இவ்வளோ பணம் போச்சு, ஒன்றுமே புரியல, இப்படி என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, என் குடும்பம் இப்படி ஆகி போச்சு, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, அவள் அங்கிட்டு போயிட்டா, இவன் எங்கிட்டு போயிட்டா, நான் என்ன செய்யனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும், எல்லா நஷ்டத்தையும், எல்லா இழப்பையும், எல்லா தோல்விகளையும் அப்படியே அவன் வீட்டில் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படி கொட்டும் போது அவன் பேசும்போது அந்த ஆவி அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துடும், அவன் சொல்லிட்டு போயிடுவான். அன்னைக்கு நைட்டு உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும். அடுத்தவர்கள் பிரச்சனையை உன் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கேட்காத, தப்பு. நன்மையை பேசுங்க, அற்புதங்களை பேசுங்க, அதிசயங்களை பேசுங்க. கர்த்தர் உதவி செஞ்சார், கர்த்தர் நன்மை செஞ்சார், பெரிய வெற்றி கிடைச்சிச்சு, விடுதலை கிடைச்சிச்சு, போராட்டம் வராது. 92 சிக்கலில் மாட்டியிருப்பான். வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருப்பான். நான் வந்தேன், போனேன், அடித்தான், கொண்டான், வெட்டினான், சமாளிக்க முடியல, இவ்வளோ கடை வாங்கினா, அந்த கடை இந்த கடை போச்சா, இவன் ஓடிட்டான், அவன் அங்கே ஓடிட்டான், எங்கே ஓடிட்டான், என்ன தெரியல, சாகிறதா பொழைக்கிறதா தெரியல அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டே இருப்பான் கதையை. அப்படியா நீ சுவையாக நீ கேட்டுக்கிட்டு இருப்ப. மக்கா நீ கேட்டுட்டு அவன் போயிடுவேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு உனக்கு இருக்க வேட்டு உன் குடும்பத்தில். வார்த்தை என்பது காற்று, அந்த காற்று மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். புரியலையா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறீங்க, வாடை வருமா வராதா? வரும். ஒரு ஆள் வந்து பிரியாணி சாப்பிட்றாரு. பிரியாணி சாப்பிட்டு நல்ல வெங்காயத்தை, இவ்வளோ வெங்காயத்தை சாப்பிட்றாரு. என்ன வெங்காயம்? தயிர் வெங்காயம். இவ்வளோ வெங்காயத்தை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அப்படி வந்து மச்சான் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் எங்கே போனீங்க, ஹவு அப்படின்னா சரி கீழே விழுந்துருவேன். நனவு இருக்கவங்களுக்கு அந்த வெங்காய வாடை பக்கத்தில் வரும். ஐயோ வெங்காயம் அப்படின்னு. அந்த வெங்காயம் உனக்குள்ள வெங்காயமாக மாறிடும். அது வெங்காயம் மட்டும் வர, அவன் சாப்பிட்றது வெங்காயம் தான். ஆனால் அது உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் வெளியே காற்ற வரும்போது உள்ளே இருக்கிற குடல்ல கலந்து வெளியே வரும். அவன் சாப்பிட்டது வெங்காயம் மட்டும்தான். ஆனால் இவன் காலையில் கொஞ்சம் சாப்பிட்ருப்பான், மத்தியானம் சாப்பிட்ருப்பான், சாயங்காலம் சாப்பிட்ருப்பான், நைட்டு பிரியாணி சாப்பிட்ருப்பான். ஆனால் 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ற 9 மணிக்கு உன்ட்ட வந்து பேசுவான். அவன் சாப்பிட்டது வெறும் வெங்காயம் தான். ஆனால் உள்ளே போய் கலந்து எல்லாத்தோட கலந்து அது காத்தாக வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அதெல்லாம் கலப்படம் வந்து உன் மேலே அடிக்கும் பாரு. மக்கா நைட்டு செத்த நீ டக்குன்னு கிளம்பி ஓரம் கட்டிடு. ஆமென், அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு காலையில் மீன் குழம்பு வைக்கிறீங்க, சாயங்காலம் வரைக்கும் அந்த வாடை வீட்டில் இருக்குமா இருக்காதா? நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வாசப்படி நுழைஞ்சோடனே மீன் வாடை வருமா வராதா? அப்போ மீன் இருந்தா முகத்தில் அப்போ நான் மீன் பிடிக்கிறீங்க, அது காற்றுல வருது. என்ன செய்யுது? காற்றுல வருது. கருவாடை குழம்பு வைக்கிறீங்க, அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் கருவாடை வீட்டில் இருக்கும், கருவாடை மூக்கில் வைக்கிறீங்க, அது காற்றுல வருது. அப்போ எப்படி இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு காற்றுல நீ நுகர்கிறாயோ அதே போல தான் வீட்டுக்குள்ள வந்து உட்காடுறவன் அவன் கருவாடை சாப்பிட்டு வந்தாலும் சரி, சண்டையை போட்டு வந்தாலும் சரி, எங்கிட்ட முட்டிட்டு வந்தாலும் சரி, எதில் விழுந்து கிடந்து வந்தாலும் சரி, அவன் காற்றை வந்து அவனுடைய காற்றை வந்து உன் வீட்டுக்குள்ள விட்டுட்டு போறியா, அந்த காற்று உனக்கு அடிக்கும். அந்த காற்றை நுகர்வேன். சண்டை போட்டிருப்பான், அடிச்சு வந்திருப்பான், கொலை பண்ணிட்டு வந்திருப்பான், பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பான், வாக்குவாதம் பண்ணிட்டு வந்திருப்பான், பல காரியங்களை செஞ்சுட்டு வந்திருப்பான். அதோட வீட்டில் வந்துட்டு அவன் கதையை, அவன் நஷ்டத்தை, அவன் துக்கத்தை, அவன் நெருக்கத்தை, அவன் பாட, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அவனை பார்த்து இவனை பார்த்து அடித்தேன், அவன் அடிக்க நான் அடிக்க, கடைசியில் அப்படி உழுவுற ஊரில் வந்து எங்கேருந்து அப்படி எல்லா கதையும் சொல்ல ஆமாம் அப்படியே நீ கேட்டுக்கிட்டு சுவையாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவன் சொல்லிவிட்டு போயிட்டு வரேன்ட்டு போயிடுவான். அவன் எப்படி மீன் குழம்பு சாப்பிட்டு ஒரு வாடா ஃபுல்லாக வீடு போல இருந்துச்சோ அவன் அங்கேருந்து எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து வீட்டில் வந்து அப்படி ஒப்பிச்சுட்டு போயிடுவான். அந்த வாடை அவன் வீட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் அடிக்கும். அன்னைக்கு நைட்டு இருக்கு மக்கா, அவன் எங்கே சண்டை போட்டு வந்தானோ அதே போல் வீட்டுக்கு நைட்டு உன்னை அடிப்பான். ஹலோ, அல்லேலூயா. அதனால தான் வீட்டுக்குள்ளே பேசும்போது வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. வீட்டுக்குள் நுழையிறால கவனமாக வைக்கணும்.
ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சு அந்த அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான், அங்கே போனீங்க, இந்த மாதிரி ஊருக்கதை உலகத்தை குற்றப்படுத்து குறை சொல்கிறது, வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சோபாவில் உட்கார வச்சு டீயை கொடுத்து கதையை கேட்காத, பிரச்சனை வாங்கிக்கிற. நீ தேவையில்லாமல் ஒரு டீயை போட்டு கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்து அவன் சொல்லிட்டு போக பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்காத. டீயும் கொடுத்து ஸ்நாக்ஸையும் கொடுத்து பிரச்சனை இழுக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த நேரம் பார்த்து இப்படிப்பட்ட ஆள் இப்படி வருது, இப்படி பேசுவான், தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும், ஐயோ பிரதர் சாரி பிரதர், நாங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு, அவங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், நான் போக வேண்டியது இருக்குது, நாளைக்கு வரீங்களா பிரதர், சாரி அப்படின்னு நகன்று காட்டு வீடை பூட்டிட்டு அது முன்னாடி வீடை பூட்டி எஸ் ஆகிட்டு போயிட்டே இரு. தப்பு கிடையாது. நினைச்சிட சண்டை கொண்ட குடியிருப்பதுகள் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லா. அவன் நல்லவனாக இருந்தால் உட்காந்து பேசு, நன்மையை பேசுவான் தெரியா, உட்காந்து பேசு, அற்புதங்களை பேச தெரிஞ்சு அற்புதம் பேசு. காஸ்பல் சொல்ல வரானா சொல்லிட்டு போட்டோம், ஜெபிக்க வரானா ஜெபிச்சுட்டு போட்டோம். ஆனால் இவன் வந்தாலே வீட்டில் அனத்தம் தாண்டா அப்படின்னு எப்போ யார் நினைக்கிறையோ அவனை உள்ளே விடும்போது ஜாக்கிரதையாக உள்ளே விடு. வீட்டில் இருக்கீங்களா, வீட்டுக்கு வர்றேன், ஐயோ நான் கடைக்கு போயிட்டேன், நீங்கள் பாருங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி கலட்டி விட்டு. நீதிமொழிகள் 23:1 வாசிங்க பார்ப்போம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியவை. பார்த்தீங்களா, இங்கே இருங்க. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஈரல் ரோஸ்ட்டு, சிக்கன் 65, சப்பை பீஸு, லெக் பீஸு, குடல் வறுவல் இவ்வளோ இருக்குது. ஆஹா எனக்கு ஒரு புல் கட்டிட வேண்டியதுதான் அப்போ நினச்சின்னு வச்சுக்குவேன். கர்த்தர் சொல்கிறாரு, உன் தொண்டைக்கு என்ன செய்யி, கத்தியவை. அதன் மூலம் உனக்கு என்ன வரும், பிரச்சனை வரும் அப்படிங்கிறார். ஆகாரத்து மூலமாக பிரச்சனை வருங்கிறார். அதில் ஒரு வசனம் இருக்குது, தன்னைத்தான் காத்துக்கொண்டிருக்கும். படிங்க பாப்பா, அடுத்த வசனம் படிங்க. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. எப்படி போட்டிருக்கு, கள்ளத்தனமாக சம்பாரித்து செஞ்ச போஜனம். அந்த கள்ள சம்பாதித்ததில் அடுத்தவனை பிராடு பண்ணி, அடுத்தவனை கொள்ளையடிச்சு, அடுத்தவனை வட்டிக்கு வாங்கி, அடுத்தவனை வந்து வயிற்றத்தில் கொட்டி சம்பாரிச்ச அந்த பணத்தில் உனக்கு சிக்கன் 60 போய் போன்லெஸ் வச்சு சாப்பிட்டு நீ தின்னேன்னா நைட்டு வயிற்றால போகும். அது என்ன போஜனம், கள்ள போஜனம். அது என்ன செய்ய, கழுத்துக்கு என்ன செய்ய, கத்தி வை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை சுத்தமானாக காத்து கொண்டிருக்கான். அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீ காத்து கொண்டு நட அப்படிங்கிறார். என்ன செய்யணும், உன்னை காத்து கொண்டு நட. தேவையில்லாத காரியத்தில் தலையிடாத, தேவையில்லாத காரியத்தில் போகாத, நீ உன்னை சுத்தமானாக என்ன செய், காத்துக்கொண்டு. போகிற இடத்துல போய் சாப்பிடும் போதும் உனக்கு தெரியாமல் பல காரியத்தில் செஞ்சுருப்பான் சாப்பாடு, அதை நீ சாப்பிடும்போது உனக்கு பிரச்சனை தான் என்ன செய்ய வரும். அதனால தான் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கழுத்துக்கு என்ன செய்யி கத்திய வை அப்படிங்கிறார். அந்த போஜனத்தை என்ன செய்யாத, பிரயாசப்படாத அப்படிங்கிறார். அதனால தான் கவனமாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். புரியுது உங்களுக்கு? எதுலையுமே சாப்பாட்டை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், டக்குன்னு நீ சாப்பிட்டுன்னு வச்சுக்குவேன் சில பிரச்சனைகள் வந்துடும். அதனால் கவனமாக என்ன செய்யணும், அப்படியே நீ சாப்பிட்ற நிலம்பு வந்தாலும் அது மேலே கையை வச்சு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே இதை நான் ஆசீர்வதிக்கிறேன், நோயை என்னை விட்டு விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும். ஆமீன் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, டக்குன்னு புழுக்குன்னு சாப்பிட்றக்கூடாது. ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த ஆகாரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு என்ன செஞ்சிடணும், நீங்கள் என்ன செய்யணுமா, சொல்ல வேண்டும். ஆமீன் சொல்லுங்கள், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். அப்பத்தையும் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டாலும் சரி, உள்ளே போய் சாப்பிட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள். சாப்பாட்டு மூலமாக வருகிற எந்த பிரச்சனையும் உங்கள் நோய் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. எல்லாம் சொல்லுங்கள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை என்னை விட்டு விலக்குங்க. இந்த வசனத்தின்படி இந்த ஆகாரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள். இப்படி கையை வைங்க. தகப்பனே, இந்த சாப்பாட்டை இப்படி கரத்தில் வைக்கிறேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த ஆகாரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், சாப்பிடணும். இதனால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஒன்றுமே நீங்கள் பாட்டுக்கு நான் எந்த பாவம் செய்யலான்னு நிம்மதியாக இருக்கிறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியம் வந்து சாப்பாட்டு மூலமாக, பழக்க வழக்கத்துக்கு மூலமாக, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நபர் வர்றது மூலமாக பல இக்கட்டுக்களை, பல சோதனைகளை, பல வேதனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். கவனம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். இன்னொரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. உபாகமத்தில் 4:25 வாசியும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா? இங்கே இருங்க.
கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் எதுன்னு கேட்டால் இந்த ஒரு காரியம் தான். என்ன காரியம்? அந்த அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, பராமரிக்கக்கூடாது, அதை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பு பார்த்துக்கொள்ளுது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். இதில் நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடுறோம். அதனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, விற்கிறதுக்கு என்ன செய்யாதீங்க, முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். அதனால் கவனமாக என்ன சின்ன வாழ்க்கை பிரச்சனை வருதுன்னா எந்தெந்த வழியில் எந்தெந்த ரூபத்தில் வருது அப்படிங்கிற கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் கர்த்தர் நம்மளுக்கு ஆயுசு நாட்களை என்ன செய்கிறாரு, பெருகு பெறுறாரு. ஆயுசு நாட்கள் நம்மளுக்கு கூட்டு கொடுக்க போகிறாரு. அதுக்கு நம்ம எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, ஒரு நபர்கிட்ட எப்படி பழகணும், வீட்டுக்குள்ளே நுழையிற நபரை கூட அவன் நல்லவனா கெட்டவனா என்ன ஆவியில் இருக்கான்னு பார்த்து தான் வீட்டுக்குள்ளே ஆள விடணும். பார்த்துக்கொடுங்க. சும்மா எல்லாத்தையும் உள்ளே விட்டுக்கிட்டு நீ கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கும்மி அடிச்சுட்டு போயிடுவான் உன் வீட்டில் நைட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. நைட்டு உங்களுக்கு போராட்டம் வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் பகுத்தறிகிற வரம். இவங்க வீட்டுக்கு வருவாங்க, நீ அப்போ தான் ஒரு சின்ன ஒரு பூ வாங்கி வச்சுருப்ப. நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பூச்செண்டு இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு பூச்செண்டு வாங்கி வச்சுருப்பீங்க. நல்லா இருக்கே இந்த பூச்செண்டு அப்படின்னு இந்த பூச்செண்டை தொட்டு வச்சுட்டு போயிடும். அது தீட்டு பூச்செண்டில் உட்காந்துரும். அது பொறாமையை விட்டுட்டு போயிடும். அதனால் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் நிதானிச்சு உள்ளே விடு. வீட்டுக்குள்ளே கண்டால் உள்ளே விட்டுறாத. விட்ட செத்த நீ நைட்டு உனக்கு முட்டு வலி முடக்க வலி எல்லா வலியும் வந்துடும். அவன் வேறு ஆவியில் வருவான். அதனால் வீட்டில் ஒரு லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், யார் வந்தாலும் பத்திரிக்கை கொடுக்க வந்தாலும் பத்திரிக்கை வாங்கிட்டு, டீ சாப்பிட்றீங்களா வாங்கிட்டு அதோடு விட்டுருணும். பத்திரிக்கையை கொடுத்து போட்டு அவன் அங்கே போனேன், அவன் இங்கே வந்தேன், அங்கே போனேன், அதுக்கு சரிக்கா ஏக்கா நேராச்சுக்கா வரேன் அப்படின்னு கழட்டி விட்டு ஒதுக்கி வெளியே தள்ளி விட்டுறணும். ஊர் கதை உலக கதை பேச விட்டுருக்க வீட்டுக்குள்ளே. அவன் வீட்டில் திட்டு விட்டுட்டு போயிடுவான். அல்லையா? அவன் வெங்காயத்தை சாப்பிட்டு வெங்காயத்தை உன் வீட்டில் ஊற்றிட்டு போயிடுவான். அன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு வெங்காயம் வாடை தான். போ செத்த அன்னைக்கு. ஆமாம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் மீன் குழம்பு, சாயங்காலம் வரைக்கும் மீன் வாடை அடிக்குமா அடிக்காதா? உங்கள் வீட்டில் அடிக்குமா அடிக்காதா? காலையில் கருவாட்டு குழம்பு வைக்கிறீங்க, சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் கருவாடை அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும்ல. அவன் கருவாடை தின்னுப்பிட்டு உன் வீட்டுக்குள்ளே அப்புன்னு ஊற்றிட்டு போயிடுவான். உன் வீடு ஃபுல்லாக கருவாடை மாறும். உன் வீடு நைட்டு கருவாடுதியா? அதனால் கொஞ்சம் விழித்திருங்கள், கொஞ்சம் ஜாக்கிரதை. இதெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் தெரியாது, அந்த காலத்தில் தெரியாது. ஆனால் இந்த கால சூழ்நிலை சீதோசன நிலை மாறிவிட்டது. டைப் படிக்கிற காலம் போய் கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு. அதனால் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிறத கவனம். ஏன்னா நம்ம பிள்ளைகளை வச்சுருக்கோம். நீ உன் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கோம், உன் பிள்ளை நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், அவன் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்காது, வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் உன் பிள்ளை எப்படி இருக்குது, என் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சுல்ல, என் பிள்ளை அதில் வந்துருச்சுல, இதில் வந்துருச்சுன்னு சொல்லி பெருமையே பாராட்டாத. உன் பிள்ளை நல்லா படித்தா நம்ம கர்த்தருக்கு மகிமை செஞ்சு கம்முன்னு விட்டுருங்க. போராட்ட என் பிள்ளை நல்லா படிச்சிருச்சு, இந்த ரேங்க் வாங்கி அந்த ரேங்க் வாங்கி. அப்படியா ஃபஸ்ட் ரேங்க் வந்துருச்சா? அப்புறம் சரி, அன்னைக்கு நைட் இருக்கும் உன் பிள்ளைக்கு தலைவலி வந்துடும். ஜாக்கிரதை. நீங்கள் ஆளை கவனித்து பார்க்கலாம், பகுத்தறியணும். இப்போ நீ உங்கள் வீட்டுக்கு ஒரு லேடிஸ் வர்றாங்க, உன் பிள்ளை படித்து நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வந்துருச்சு. அப்போ வந்தோடனே ஏக்கா என் பிள்ளை நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வந்து டீச்சர்லாம் பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படியா ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டியா? அப்படியா இந்த எனக்குன்னு ஒன்று பெற்று வச்சுருக்கேன் தரதில், படிக்கவே மாட்டேங்குது, உன் பிள்ளை பரவாயில்லத்தா அப்படின்னு மட்டும் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ, உன் பிள்ளை நைட்டு வயிற்றால போயிடும். உன் பிள்ளைக்கு முட்டு வலி வந்துடும், செத்த நீ. ஜாக்கிரதை. சொல்கிறதுல கவனமாக சொல்லணும், பேசுகிறதுல எதுவுமே பெருமை பாராட்டே செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆமே சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கவனம் வர்ற ஆள் தீட்டை விட்டுட்டு போயிடக்கூடாது. கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும், கவனமாக பேசணும், கவனமாக என்ன செய்யணும் வாழணும். ஆமே சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிற, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பழகிற ஆள், பேசுகிற ஆள் எல்லாத்துக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன? அதனால் பகுத்தறிகிற வரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வைத்துக்கொள்ளுங்கள். பெரிய மாற்றத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க.